இந்த மரத்தை பாருங்கள், இதுவும் பூ மரம் தான். எப்படி இருக்குது பாருங்கள். டேஸ்ட்லாம் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நாங்கள் ரொம்ப பழுக்க வைக்க மாட்டோம் மரத்தில். ஓரளவுக்கு வந்தோன்னே காயை வெட்டிடுவோம். வெட்டிட்டு ஒரு 2 நாள் வச்சுட்டு அப்புறம் சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பழம். கனகாமரம் செடி போட்டிருக்கோம். பூ இதெல்லாம் வீட்டில் பசங்க வச்சுக்கிட்டு போவோம் ஸ்கூலுக்கு போக சொல்ல. இது மொந்தம்பழம், வாழைக்காவுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், பஜ்ஜி போடுறதுக்கு வாழைக்காவுக்கு யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பழுத்துச்சுன்னா மொந்தம்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது இது வந்து கற்பூரவள்ளி, இதுவும் கற்பூரவள்ளி தான். இதெல்லாம் கனகாமரம். பூவெல்லாம் காலையில் பறிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக நீங்கள் வந்து பார்க்குறது வந்து டிசம்பரு. பார்த்துங்க, ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த பூவெல்லாம் வந்து கிடைக்கிறது ரேரான விஷயம். இந்த பூ கிடைக்கிறதுலாம். டிசம்பர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லாயிருக்கும். பூ தலையில் வச்சோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. பெண்கள் தலையில் வச்சுட்டு போனால் அந்தளவுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் வந்து கனகாமர செடி தான். காலையில பறிச்சிடுச்சிங்க பசங்க, பறித்து தலையில் வச்சுட்டு போயிடுச்சிங்க. இது இலையை பார்த்திங்கன்னா வெத்தலை மாரி இருக்கும். இது வந்து ஒரு கிழங்கு. இது மேலேயும் கிழங்கு வரும், கீழேயும் கிழங்கு வரும். வெத்தலை, இது பேர் வெத்தலை கிழங்கும்பாங்க. இது இன்னொரு பேர் சொல்லுவாங்க, அது சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 8 கிலோ 10 கிலோ இருக்கும். அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா 10 கிலோ 8 கிலோ இருக்கும். அந்த கிழங்கு அவ்வளோ அகலமாக இருக்கும். நம்ம அந்த கிழங்கு போடும்போது நம்ம முதுகில் எதனா வச்சுக்கிட்டு போட்டோம்னா அந்தமாரியே அந்த கிழங்கும் வரும். நாங்களும் அந்தமாரி தான் போட்டிருக்கோம். எதனா குழந்தைய வச்சுட்டு போட்டோம்னா கிழங்குக்கும் கை கால் முளைச்ச மாரியே இருக்கும் அந்த கிழங்கு பார்க்குறதுக்கு. ஆனால் கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.